சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பது பற்றிய விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் கிழக்கு கடற்கரை சாலை விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க? பூங்குழலி, இங்கே சுமார் அதாவது சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கோல்டன் பே ரிசார்ட் என்ற கூடிய இந்த ரிசார்ட்டில் தற்போது நேற்று 10 மணி முதல் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருமே ஒரு 3 சொகுசு பேருந்துகள் இங்கு கொண்டு வரப்பட்டு நேற்று 10 மணி முதல் அவர்கள் இங்கேதான் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கே தொடர்ந்து அமைச்சர்கள் இங்கே முகாமிட்டு வருகின்றனர். இப்போ குறைந்த செல்லூர், ஹலோ, தொடர்ந்து சொல்லுங்க முகிலன், தொடர்ந்து சொல்லுங்க. செல்லூர் ராஜு தற்போதே உள்ளே போவதை நாம் பார்த்தோம். இதற்கு முன்னாக மீன்வளத்துறை அமைச்சரும் உள்ளே சென்று அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. நேற்று அதாவது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரிசார்ட் அருகில் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் இன்று சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னரே நாம் நிறுத்தப்பட்டுள்ளோம். நம்ம செய்தியாளரை உள்ள செல்ல அனுமதிக்கவில்லை. இங்கிருந்து அதாவது ஆளுநர் சென்னை வந்த பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று அங்கு அவர்கள் தங்கள் பெரும்பான்மையை காட்டுவதற்காக ஒருமைக்கு ஒருவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி.